நண்பர்களே, இது உங்கள் நையப்புடை வலையொலி. 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாணவர்களா நீங்க, இதோ 11ஆம் வகுப்புல என்னென்ன குரூப்ஸ் அவைலபிளா இருக்கு, என்னென்ன நீங்க படிக்கலாம், என்னென்ன குரூப்ஸ் அவைலபிளா இருக்குங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த குரூப்ஸ் நீங்க சூஸ் பண்ணா ஃபியூச்சர்ல காலேஜ்ல நீங்க என்னென்ன கோர்சஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் வாங்க. இது உங்கள் நையப்புடை வலையொலி. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இது சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் ரிலேட்டடா தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நாம +1ல என்ன குரூப் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத, என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்கலாம். மொத்தம் நீங்கள் +1ல 3 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லேர்னிங் நீங்கள் பண்ணலாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல சயின்ஸ் ஸ்ட்ரீம், 2வது காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், 3வது வொகேஷனல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான ஸ்ட்ரீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம்குள்ளே என்னென்ன குரூப்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன, அது படித்தா காலேஜில் என்னென்ன கோர்சஸ் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது சயின்ஸ் ரிலேட்டட் குரூப்ஸ். அதில் ஃபஸ்ட்டு குரூப் பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸுங்க. இந்த பயோமேக்ஸில் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் பேப்பர்ஸ் வரும், அதோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் இது படிக்கிறது மூலிமா, பயோமேக்ஸ் படிக்கிறது மூலிமா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி அண்ட் லாங்குவேஜ் பேப்பர்ஸ், இந்த சப்ஜெக்ட்ஸை பயோமேக்ஸுங்கிற குரூப் எடுத்து படிக்கிறது மூலயமா நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே வரலாம். அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, இதே மாதிரியான கோர்சஸ் எல்லாம் காலேஜில் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங்கில் எல்லா கோர்சஸும் நீங்கள் படிக்கலாம். பிஇ, பிடெக், சிஎஸ்சி, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில், இதே மாதிரி. அப்புறம் அக்ரிகல்ச்சரலில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல், ஹார்டிகல்ச்சரல், ஃபாரஸ்ட்ரி போன்ற கோர்சஸ் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெட்டர்னரி சயின்ஸில் பேச்சுலர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ் கோர்ஸும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். அப்புறம் ஹெல்த்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நர்சிங், ஃபிசியோதெரப்பி, ரேடியாலஜி, ஃபார்மசி, பிஃபார்ம் இதெல்லாம் படிக்கலாம். உங்களுக்கு இந்த வகையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஸ்ட்ரீமில், அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய குரூப் 2, 2வது குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதில் பயாலஜி வராது, அதுக்கு பதிலாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணி படிப்பீங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் பேப்பர்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். ஸோ இது நீங்கள் படிக்கிறது மூலிமா பிஇ, பிடெக், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து காலேஜில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் மாதிரியான இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து சேர்ந்து படிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஆர்கிடெக்சர், பிஆர்க், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சரும் நீங்கள் வந்து படிக்கலாம். அப்புறம் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த பிசிஏ, பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் மாதிரி பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிஎஸ்சி சிடி, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் நீங்கள் எடுத்து படிக்க முடியும். ஸோ மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய இன்னொரு குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் குரூப். அதாவது இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் லாங்குவேஜ் பேப்பர்ஸ் இருக்கும், அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி இருக்கும். அதாவது உங்களுக்கு இதில் மேக்ஸ் வராது, ஓகேங்களா. நீங்கள் பியூராக சயின்ஸ் குரூப்ஸவே நீங்கள் வந்து படிக்கலாம். இது படிக்கிறது மூலிமா நீங்கள் வந்து சேம் மெடிக்கல் ஃபீல்டு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி வெட்டர்னரி சயின்ஸும் எடுத்து படிக்கலாம். அப்புறம் லைஃப் சயின்ஸ் ரிசர்ச் சொல்லக்கூடிய பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி போன்ற கோர்சஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம். அப்புறம் அக்ரிகல்ச்சரில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் நீங்கள் வந்து படிக்க முடியும். அதே மாதிரி நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்னு சொல்லக்கூடிய பிஎஸ்சி நர்சிங், ஆக்குபேஷனல் தெரப்பி, ஆப்டோமெட்ரி போன்ற குரூப்ஸும் போன்ற கோர்சஸும் நீங்கள் காலேஜில் எடுத்து படிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய எல்லா குரூப்ஸும் அதுக்கான கோர்சஸ் என்னென்ன, ஃபியூச்சரில் காலேஜில் என்னென்ன கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் என்னென்ன குரூப்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதை படித்தா நம்ம என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்கலாம்.